மாதம் மகளிருக்கு வந்து ரூ. 1000 கொடுக்கறது ரொம்ப நல்ல விதத்தில் பயன்படுது. மருத்துவத்துக்கு பயன்படுது, ஒரு படிப்புக்கு பயன்படுது, எல்லா விஷயத்துக்குமே வந்து பயன்படுது. அதேபோல் காலை உணவு திட்டம் அது மக்களுக்கான ரொம்ப பயன்படக்கூடிய திட்டமாக இருந்தாலும் நல்லா சிறப்பான முறையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அடுத்து இல்லம் தேடி கல்வி. ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியாக புக்கு நோட்ஸ் இதுமாரி வாங்க வசதி இல்லாத சின்ன சின்ன பசங்க எல்லாருக்குமே சிறந்த முறையில் இல்லம் தேடி கல்வியும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மகளிர் விடியல் பயணம், எவ்வளோ பேர் முடியாமல் இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் போகிறதுக்கு ரூ. 1000 கொடுக்குற மகளிர் உரிமை தொகை வந்து அடுத்து 2000 உயர்த்தி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லத்து அரசிகளுக்கு 8000 கூப்பன் தரேன்னு சொல்லி அதையும் சிறந்த முறையில் நடைமுறை அமல்படுத்துறதுக்காக அந்த திட்டத்தையும் சொல்லியிருக்காங்க. டெல்டா மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே விவசாயம் தாங்க. விவசாயத்தை நம்பி தான் நாங்கள் வந்து இங்கே பொழப்பு நடத்துகிறோம். விவசாயம் அந்த தள்ளுபடி, அக்ரி லோனு எல்லாமே தள்ளுபடி செஞ்சியும் அதை நடைமுறைப்படுத்தி செஞ்சியும் கொடுத்துருக்காரு. இந்த மயிலாடுதுறை மாவட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா புதிய பேருந்து நிலையம், அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வட்டாட்சியர் அலுவலகம், அதுக்கப்புறம் கோட்டாட்சியர் அலுவலகம் திட்டங்களை சொல்லி அதை நிறைவேற்றி கொடுத்துருக்காரு எங்களுக்காக. எங்களெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற எங்கள் மயிலாடுதுறை வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் எங்கள் அண்ணன் சித்தமல்லி என் இளையபெருமாள் அவர்கள் வழிகாட்டுதல்படி நாங்கள் எல்லாருமே ஒரு மனதாக நாங்கள் வந்து காங்கிரஸ் கை சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஜமாத் முகமது யூனுஸ் அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் நாங்கள் வந்து அவரை ஜெயிக்க வைப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் உறுதியளிக்கிறோம்.